ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடிவெல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 8.1 ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம். த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்குலர் பிளேட் இஸ் மெஷர்ட் ஆஸ் 12.65 centimeter instead of the actual length 12.5 centimeter and find the following in calculating the area of the circular plates. அதாவது ஒன்றும் இல்லை, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்க்குலர் பிளேட்ஸோட ரேடியஸை வந்து தப்பாக மெஷர் பண்ணிட்டோம். அந்த எரர் எவ்வளோ, அதாவது ஆக்சுவலாக அதோட ரேடியஸ் வந்து 12.5, நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ரேடியஸ் வந்து 12.65. அப்போ அதில் என்னென்ன எரர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. என்ன எரர், எவ்வளோ எரர் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவல் ரேடியஸும் மெஷர்டு ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து இப்போ சர்க்குலர் பிளேட்ஸ் அப்படிங்கிறதுனால சர்க்கிளோட ஃபார்முலா எழுத போகிறோம். சர்க்கிளோட ஃபார்முலா என்னது, πr². அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2πr. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து இப்போது அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அப்சல்யூட் எரர் வேணும்னா நமக்கு வந்து அப்ராப்ரியேட் சேஞ்சஸும் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் ஏரியாவும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரெண்டு ரேடியஸ்க்குமே ஆக்சுவல் ரேடியஸ்க்கும் இதுக்கும் சேர்த்து πr² ஃபார்முலாவை போட்டு நம்ம டேரெக்டாக எக்ஸாக்ட் சொல்யூஷனை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போது கண்டுபிடிக்கும் போது 12.65 ஸ்கொயர் பண்ணால் 0.2 கிடைக்கும் அண்ட் 12.5 ஸ்கொயர் பண்ணோம்னா 156.25 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 3.772 கிடச்சிருக்கு. அப்போது ஆன்சர் எனக்கு 3.772 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்ராக்சிமேட் சேஞ்சஸ் இன் ஏரியா. அதில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அந்த ஏரியாவில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்த்தா இப்போது அப்ராக்சிமேட் சேஞ்சஸ் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, சாரி, a dash of r நான் வந்து 2 போட்டிருக்கேன். a dash of r மைனஸ் ΔR, இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ a dash of rல நம்ம இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். a dash நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதான் 2πr, அதை தான் அந்த இடத்துல அப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? 2πr போட்டால் போதும். ஆர்ஜிங்கிறது வந்து நம்ம இப்படி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, a dash அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டாங்களா போதும். அப்போது 2π ஆரோட வேல்யூ நம்ம என்னது 12.5 அண்ட் டெல் வேல்யூ என்னது r மைனஸ் ஆர்ஜி, அதையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம 12.5ஐயும் 0.15ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1.875 வந்துருச்சு. இப்போ 2π இன்ட்டு 1.875னா அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிது. இப்போ நமக்கு வந்து என்னது ஆக்சுவல் ஏரியாவும் கிடச்சிச்சு, அப்ராக்சிமேட் சேஞ்சஸும் கிடச்சிச்சு. இப்போது இந்த ஆன்சர் ரெண்டையும் வச்சு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்சல்யூட் எரரோட ஃபார்முலா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஆக்சுவல் ஏரியா மைனஸ் அப்ராக்சிமேட் ஏரியா, இதுதான் வந்து ஃபார்முலா. ஆக்சுவல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3.772 கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் அப்ராக்சிமேட் வந்து 3.75 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 0.0225 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுதான் வந்து அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா என்ன, ஆக்சுவல் ஏரியா மைனஸ் அப்ராக்சிமேட் ஏரியா டிவைடட் பை ஆக்சுவல் ஏரியா, இதான் ஃபார்முலா. இப்போ அதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆக்சுவல் ஏரியாவில் ஆக்சுவல் ஏரியா வேல்யூ, அப்ராக்சிமேட் ஏரியாவில் அதோட வேல்யூ டிவைடட் பை ஆக்சுவல் ஏரியா. இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி மேலே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ பாயிண்டில் இருக்கிறது வந்து டெசிமலாக மாற்றிட்டு அந்த டெசிமல் பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு வந்து என்னென்னா 10,000 மல்டிபிள் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அந்த 0லாம் ரிமூவ் ஆகி பாயிண்ட்லாம் ரிமூவ் ஆகி ஒரு ஹோல் வேல்யூவாக கிடச்சிருச்சு. இப்போ அந்த வேல்யூவை டேரெக்டாக நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.00596 கிடச்சிருக்கு. இப்போ 596ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், 6ன்னு எழுதிக்கலாம். இப்போ 5 அதோட அடுத்த நம்பர் 9 இருக்குது, கிரேட்டர் தென் 5ஆக இருக்கனால முன்னாடி இருக்க நம்பரை 6ன்னு மாற்றிட்டு அதோடு நிறுத்திக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர்னால் ஒன்றுமே இல்லை, நமக்கு கிடச்சிருக்க அந்த ரிலேட்டிவ் எரரை வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணால் அதுதான் பர்சன்டேஜ் எரர். ஓகேவா? இப்போது நம்மளோட ரிலேட்டிவ் எரர் என்னது 0.006. ஓகேவா? இன்ட்டு 100 போட்டுக்கலாம். 100 போட்டோன்னா என்ன வரும், 0.06%. அப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் எரர் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லித்தரணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் கண்டிப்பாக நான் சொல்லித்தருவேன். இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இது போல் வேறு எதுவும் சொல்லித்தரனாலும் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.